தேமுதிக கூட்டணிக்குள் வருகை தந்திருப்பதை மதிமுக பொதுச் செயலர் வைகோ வரவேற்றிருக்கிறார். 2016 அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி 10 ஆண்டுகள் கழித்தும் அமைந்திருக்கிறது என்று திருப்பதி பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயத்தில் பேசியதை பார்த்தோம். இந்த கூட்டணியை அமைந்ததை திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் உறுதி செய்திருக்கிறார். தேமுதிக கூட்டணிக்குள் வருகை தந்ததை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். திமுக கூட்டணிக்குள் தேமுதிக வருகை தந்திருக்கிறது. இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்ட விதம் பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வலிமை சேர்க்கும்? இந்தியா கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெறுவது குறித்து உள்ளபடியே எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்திலே மதச்சார்பற்ற சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் சமூக நீதி சக்திகளும் தொடர்ந்து வலிமை அடைவதும் வேகமாக முன்னேறுவதும் காலத்தினுடைய அவசியம். ஒரு மத அடிப்படையிலான ஒரு வகுப்புவாத அரசியல் தமிழகத்தை விழுங்க திட்டமிட்டிருக்கிற சூழ்நிலையிலே இதை போல ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவது என்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய அம்சம், பாராட்டக்கூடிய ஒன்று. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய முடிவை, அவர்களுடைய தீர்மானத்தை ஏற்று இன்றைக்கு இந்த அருமைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இயக்கத்தினுடைய நண்பர்களும் தோழர்களும் நம்முடைய இந்தியா கூட்டணியிலே சேர்ந்திருப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். சார், இப்ப தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் அந்த கூட்டணி எதிர்பார்த்தது, திமுகவும் திரைமறைவில் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருந்தது. எந்த அம்சம் தேமுதிகவை திமுக கூட்டணி பக்கம் ஈர்த்தது? அரசுடைய செயல் திட்டங்களா, இல்ல பாஜகவுக்கு எதிராக பல விஷயங்கள்ல சமரசம் இல்லாத நிலைப்பாடா? எந்த விஷயம் திமுக பக்கம் வருவதற்கான இந்தியா கூட்டணிக்கு வெற்றி அடைவதற்கான இருக்கின்ற பிரகாசமான வாய்ப்புகள், இந்த பிரகாசமான வாய்ப்புகளை நிச்சயமாக தேசிய திராவிட முற்போக்கு கழகம் கருத்திலே கொண்டிருக்கும். இந்த கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் என்பதை அவர்கள் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த கூட்டணி முன்னெடுத்து செல்கிற கொள்கைகளிலேயும் அவர்களுக்கு உடன்பாடு. ஏன்னா தமிழ்நாடு என்றைக்குமே ஒரு சாதி மத அரசியலை தமிழ்நாடு என்றைக்குமே ஏற்றுக்கொண்டதில்லை. சாதி மத அரசியலுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு தொடர்ந்து வாக்களித்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அரசியலை தொடர்ந்து நிராகரித்திருக்கிறது. அதனால அந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கூட்டணியோடு எப்படி விஜயகாந்தை போல எல்லா தரப்பு மக்களும் பாராட்டக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு தலைமைக்கு கீழே பணியாற்றுவர்கள் எப்படி இருக்க முடியும்? ஆகவே தேமுதிகவுக்கு இதுதான் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது சிக்கல்? புதிய கட்சியுடைய வருகை காங்கிரஸ்க்கு தொகுதி குறைகிறதுலையோ அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜிலையோ ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? எல்லா கட்சிகளுக்கும் அவரவர்களுக்குரிய இடங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அவர்களுடைய தேவைக்கு, அவருடைய தகுதியான இடங்கள் கூட்டணியில எல்லாருக்கும் கிடைப்பதற்கு நிச்சயமாக ஏற்பாடு செய்யப்படும் என்றே நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு சுபாஷ் நம்முடன் இணைகிறார். அடுத்ததாக செய்தியாளர் சுபாஷ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். சுபாஷ், இப்ப நீங்க தொடர்ச்சியாக இந்த தேமுதிகவுடைய மூவ்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. அதிமுகவும் எவ்வளவு டெஸ்பரேட்டா தேமுதிகவை தங்க கூட்டணிக்குள் கொண்டு வரணும் முயற்சி பண்ணாங்கன்றது நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க. எந்த இடத்துல அதிமுக கிட்ட இருந்து தேமுதிக விலகி செல்லணும்னு முடிவு பண்ணுச்சு? எந்த இடத்துல மாநிலங்களவை இடங்கள் இதுல ஒரு கீ ஃபேக்டரா பிளே பண்ணுச்சு? மாநிலங்களவை தேர்தல் அறிவித்த அடுத்த நாள் இந்த முடிவானதை தேமுதிக எடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேமுதிக தங்களுக்கான மாநிலங்களவை இடத்தை இன்றைய தினத்தில் உறுதி செய்து விட்டார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக இந்த கூட்டணியில, திமுக கூட்டணியில தேமுதிக புதிதாக இந்த தேர்தலில் அங்கம் வகிச்சிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த கூட்டணி மேலும் வலுப்பெற்றிருக்கிறது அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேர்தல் களத்தில் மிக முக்கியமான நகர்வாக இன்றைய தினத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. முடிச்சுட்டு நேரடியாக இங்கே விஜயகாந்தின் நினைவிடம், அதாவது அலுவலகத்திற்கு விஜயகாந்தின் நினைவிடத்தில் விஜயகாந்த் மலரஞ்சலி செலுத்தி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இந்த தினத்தில் அவரது வருகை பார்க்கப்படுகிறது. தற்போது பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ் ஆகியோர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு கட்சியின் தொண்டர்கள் அதே போல வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உணவு பரிமாறிவிட்டு கட்சி அலுவலகத்திற்கு மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்ய இருக்கிறார்.
இப்ப தேமுதிக தொண்டர்கள் இந்த கூட்டணி நிலைப்பாட்டை பற்றி கடந்த காலங்களில் என்ன கருத்து சொன்னாங்க, மாவட்ட செயலாளர்கள் கருத்து என்னவா இருந்தது அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கூட்டணி அமைந்த விதத்தை தொண்டர்கள் எப்படி அணுகுறாங்க சுபாஷ்? அவங்க முன்னாடியே சொல்லியிருந்ததுதான், எங்களுடைய தொண்டர்களினுடைய எண்ணத்தின் படிதான் நாங்கள் செயல்படுவோம், எங்களுடைய நிர்வாகிகள் எண்ணத்தின் படிதான் நாங்கள் செயல்படுவோம் என்பதை சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய முடிவை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பலர் திமுகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவருக்கு கடிதம் மூலமாக, எண்ணிக்கையின் மூலமாக, அதே போல அவர்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில இன்னைக்கு இந்த கூட்டணி அமைந்திருக்கிறதாகத்தான் பிரேமலதா விஜயகாந்தம் தெரிவித்திருந்தார். ஆகவே இது வலுவான என்பதைதான் இன்றைய தினத்தில் பிரேமலதா மீண்டும் உறுதிப்படியாக தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி. தற்போது தேமுதிக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அண்ணா அறிவாலயத்தில் திமுக உடனான கூட்டணியை உறுதி செய்த பிறகு நேரடியாக தற்போது தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக உடைய முன்னாள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு தொண்டர்களை அவர் சந்தித்து வருகிறார். அதில் செய்தியாளர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தென்படுகிறது. இந்த காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணி தொடர்பாக இந்த கூட்டணி ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2016 இந்த கூட்டணி அமைந்திருக்க வேண்டியது. 10 ஆண்டுகள் கழித்து இந்த கூட்டணி அமைந்திருப்பது வரவேற்கக்கூடிய விஷயம் என்று காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸும் கருத்து தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணிக்குள் வருகை தந்திருப்பது என்பது ஒரு மிகுந்த திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது நீண்ட காலமாக 8 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெற்றிகளை ஈட்டி வரக்கூடிய ஒரு கூட்டணி. அதே நிலையில் என்டிஏ அலையன்ஸில் தற்போது புதிதாக டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி திமுகவுக்குள்ளாக ஏற்பட்டக்கூடிய அண்மை கால கருத்து மோதல் என்பது அந்த கூட்டணிக்குள் சலசலப்பா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் புதிதாக மதசார்பற்ற முற்போக்கு குழு இந்தியா அலையன்ஸ்குள்ளாக தற்போது தேமுதிக வருகை தந்திருப்பது, அந்த கூட்டணியை உறுதி செய்திருப்பது என்பது திமுக கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுகிறது.